ஹைவேஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வெள்ளிங்கிரி மலையாளத்துக்கு கோயம்புத்தூர் இருக்கிற பூஞ்செடி வாரத்துக்கு வந்திருக்கோம். இங்கே எப்படி வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் இருந்தாலும் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அங்கேருந்து பூண்டி பஸ் ஏறணும்னா பூண்டி மலையாடி விட்டுருவாங்க. அந்த பஸ் உங்களுக்கு கிடைக்கும்னா 14B ஈஷா பஸ் வரும். அந்த பஸ் வந்துட்டு அங்கே நடந்து வரலாம் 3 km டிஸ்டன்ஸ், இல்லைன்னா ஆட்டோவில் கூட வந்துடலாம். நீங்கள் உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா மூங்கில் கொம்பு இந்த ஏறும்போது ரைட் சைடில் இன்னும் இருந்துட்டாங்க. அந்த மூங்கில் கொம்பு ரொம்ப முக்கியம். 30 ரூபாய் ஒரு கொம்பு, நல்ல கொம்பா போல் இல்லாத ரொம்ப கனமா இல்லாத மூங்கில் கொம்பா பார்த்து எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொம்பு தான் நம்மளை மேலே இருந்து கீழே கொண்டு வரதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. பார்த்துக்கணும். ஓகேவா? நம்ம மலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பூஞ்செடி வாரத்தில் இருக்கிற ஆண்டவனை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு முக்கியமான பதிவு, வயசானவங்க, ஹார்ட் பேஷன்ஸ், முட்டிகள் இருக்கவங்க மேக்சிமம் இந்த மலையேறத்தை தவிர்த்துங்க. ஏன்னா கடந்த 3 வருஷத்துக்கு மட்டும் 25 பேர் இறந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க மலை பற்றின ஒரு புரிதல் இல்லாம ஏறினதுதான் காரணம். ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நல்லா ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி பேப்பர்லாம் போட ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறமா மலையேற ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, மலையேற ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் லக்கேஜ் ரூம். கொம்பு வாங்குறதுக்கு ஆப்போசிட்லேயே லக்கேஜ் ரூம் இருக்கும். 24/7 ஒர்க்கிங்கில் இருக்கும், அவைலபிள் தான். தேவையில்லாத எல்லாத்தையுமே லக்கேஜ் கொடுத்துட்டு டோக்கன் பே பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு வந்து ரிட்டன் வாங்கிடலாம். தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப முக்கியம். மலையேற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு பேக் சைடில் அன்னதானம் போடுறாங்க. 24/7 போட்டுன்னு இருக்காங்க. சீசன் முடிய வரைக்கும் போடுவாங்க. உணவு வந்து அவங்க சுத்தமாக நல்லாவும் இருந்துச்சு. அவங்க தேவையானதை சாப்பிட்டுட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணாங்க. சாப்பிடாம ஸ்டார்ட் பண்ணாதீங்க, அவங்க உடல் நிலையை பொறுத்து முடிவு பண்ணுறாங்க. வெளியூர் மலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம லக்கேஜ் கொடுத்துட்டோம், செப்பல்லாம் விட்டுட்டோம். நம்ம வெறுமலை தான் போக போகிறோம். கொண்டு எடுத்துட்டோம், வாங்கிட்டோம், சாமி காட்சி கிளம்பும். மலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிளாஸ்டிக் செக்கிங் கன்ஃபார்மு. தேங்காய் எண்ணெய் நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் கொண்டு போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ப்ரெட்டு, பன்னு, பிஸ்கெட்டு இந்த மாதிரி எது எடுத்துகிட்டு போனாலும், ஃபுட் ஐட்டம் எடுத்து போனாலுமே அதை பேப்பரில் ரோல் பண்ணி கொடுப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த டப்பாலாம் வாங்கி போட்டு அனுப்புவாங்க. பேஸ்ட்டு, ப்ரஷ் எதாவது இருந்தால் அதை லக்கேஜ் உங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் போய்ட்டு வாங்க. வாட்டர் கேனுக்கு ஒரு கேனுக்கு 20 ரூபாய் சார்ஜ் பண்ணி ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க. ரிட்டன் வரும்போது அந்த ஸ்டிக்கர் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் தண்ணி எவ்வளோ கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க. மேலே 2 இல்லை 3 இடத்துல தான் தண்ணி கிடைக்கும். அதை விட்டு உங்களுக்கு தண்ணி கிடைக்காது. எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க. தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓம் நம சிவாய. நம்ம முதல் மலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பக்கத்தில் இந்த படிக்கட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஹைட்டான படிக்கட்டு தான் இருக்கும். கருங்கலான படிக்கட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு படியுமே ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். மலை ஏறத்துக்குள்ள மூச்சு வாங்கி மொத்த உடல் வேர்வை வெளியே வந்துடும். அதனால ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கும். ஸோ தண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் லெமன், சால்ட் வித் சுகர் எடுத்துக்கோங்க. அதோட பிளட் சுகரை மெயின்டைன் பண்ணணும். முதல் மலை முடிகிற இடம் வந்து வெள்ளை விநாயகர் கோயில். நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மலையேற நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிற இந்த கொம்பை இப்படி தூக்கி போட்டு போகிறது இவங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு உண்மையான ஃப்ரெண்டு இந்த கொம்பு தான். மலை ஏறி இறங்குற வரைக்கும் இதெல்லாம் நான் 10 வருஷமாக வீட்டில் வச்சுருக்கேன், பூஜை ரூமில் வச்சுருக்கேன். ஆனால் நிறைய பேர் தூக்கி போட்டு போகிறாங்க. யாரும் தப்பு பண்ணாதீங்க. கொண்டு போய் பத்திரமா வச்சு நினைவு பொருளாக வச்சுக்கோங்க. அதெல்லாம் தனி மனித சுய ஒழுக்கம் கடைபிடிப்போம். உண்மையிலேயே நமக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம் தனி மனித சுய ஒழுக்கம். ஃபஸ்ட்டு மலை முடிய போகிறது. விநாயகர் கோயில் தெரியுதா உங்களுக்கு? இந்த வெள்ளைக்கலர் கோயில் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு போய் முடிஞ்சிருச்சு. வெற்றிகரமாக முதல் மலை முடிச்சுட்டு வெள்ளை விநாயகரை தரிசிச்சிட்டோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் வெள்ளை விநாயகர் வச்சுக்கோங்க. விநாயகர் கோயில் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மலை முடிஞ்சிச்சுன்னா ஆல்ரெடி சொன்னது தான். விநாயகரை தரிசிச்சுட்டு 2வது மலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்களா? இதுதான் 2வது மலை. 2வது மலை வந்து ஸ்டார்டிங் சமதளமாக ஸ்டார்ட் ஆகும், ரிலாக்ஸாக இருக்கும். போக போக கொஞ்சம் கடினமாக இருக்கும். தவிர முதல் மலை அளவுக்கு கஷ்டம் இருக்காது. மொத்தம் 7 மலை. அதில் ஃபஸ்ட்டு மலையும் 7வது மலையும் நம்ம கஷ்டப்படுத்தி ஏற்றும். மற்றது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்படி இருக்கும். இஷ்யூஸ் அவ்வளோமா. 2வது மலையோட அடையாளம் வழுக்குப்பாறை. நீங்கள் பார்க்குறீங்க தெரியல, வழுக்குப்பாறை இதுதான். வெயில் டைம் இறங்கினா கால் சுடும், கொஞ்சம் பார்த்துங்க. அதே டைமில் மழை பெய்யும் போது இறங்கினா வழுக்கி விடும். ரொம்ப பொறுமையாக பார்த்து இறங்குங்க. வேகம் தேவையில்லை, நிதானமாக வரும். வேகத்தை தவிர்த்து நிதானமாக வழுக்குப்பாறை வந்திருக்கும். இது இன்னும் கொஞ்சம் கிளியாக கண்டினியூ ஆகும். பெரிய பாறையில் செதுக்கி வச்சுருக்காங்க, படிக்கட்டு மாதிரி.
ரெண்டாவது மலை பாதியில் வழுக்கு பாறை முடிஞ்சதுக்கப்புறமா ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு பைப்பு போட்டு தண்ணி வரும். அந்த பைப்பில் நீங்கள் தண்ணி ரீஃபில் பண்ணிக்கலாம். இதை விட்டிங்கன்னா 3வது மலையில் தான் ஸ்டார்ட் ஆகும். 3வது மலையில் கைத்தறி சொல்லி தான் உங்களுக்கு தண்ணி லெஃப்ட் சைடில் இருக்கும். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதுதான் பாம்பாடி சித்தர் கோவில். இதை பல பேர் வந்து பாம்பாடி சித்தர் ஜீவசமாக சொல்லுவாங்க. நேச்சுரல் அது கிடையாது. பாம்பாடி சித்தர் வந்து தவம் செய்த கோவில். ஓகேவா? உள்ள பெரிய கோட்டை இருக்காது, சின்ன ஒரு கோட்டை இருக்கும். ஒரு சிவலிங்கம் வச்சிருப்பாங்க. நம்ம தாராளமாக வழிபட்டுட்டு அவர்கள் பெற்றுவிட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். சித்தர்கள் குகையில் சித்தர்கள் நேரடியாக காட்சி தர மாட்டாங்க, ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி தருவதாக சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளி வடிவத்தில் சித்தர் நம்மளுக்கு காட்சி அளித்திருக்கிறார். வெள்ளிங்கிரி மலையில் 3வது மலை ஏறும்போது லெஃப்ட் சைடில் ஒரு குடை வரும். நீங்கள் பார்க்குறீங்களா? யாரும் இந்த பக்கம் வராங்க. இதில் ஆழம் ஆபத்து என்ன யாருக்குமே தெரியாது. யாரும் வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. உங்களை காப்பாற்றணும்னா 3 மலை கடந்து தான் ஆள் வரும். ஸோ இந்த பக்கம் வராமல் நேரடியாக போயிட்டு நேரடியாக வந்துடுங்க. இங்கே என்ன இருக்கோ ரீல்ஸ் எடுக்க ஷார்ட்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு ஆபத்து மாட்டிக்காதீங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஓகே, நான் பேக் கேமராவில் உங்களுக்கு காட்டுற பாருங்க. உள்ள என்ன வனவிலங்கு இருக்கோ, பாம்பு இருக்குமா, அதில் ஆழம் இருக்கும், எதுவுமே தெரியாது. ஸோ யாரும் எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். பார்க்கறதுக்கு மஞ்சள் பஸ் போகிற மாதிரி இருக்கு. இந்த 3வது மலையை விட்டுட்டிங்கன்னா, இந்த தண்ணி விட்டுட்டிங்கன்னா 3வது மலையோட முடிவில் இருக்கும் கைத்தட்டி சிம். இந்த தண்ணி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே ஏறி இறங்குற வரைக்கும் தண்ணி கிடைக்காது. ஸோ டோன்ட் மிஸ். இந்த தண்ணி மிஸ் பண்ணாமல் பிடிச்சிக்கோங்க. ரொம்ப சில்லுன்னு இருக்கிற ஹைலி பியூர் மினரல் வாட்டர் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இந்த தண்ணி தான் நமக்கு மேலே ஏறி இறங்குற வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கைத்தறி சொல்லுங்க, அதை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு தண்ணி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் வந்து ஒரு 10 அடி எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு புதுசாக ஒரு டேப் உருவாக்கியிருக்காங்க. இது சொன்னீங்க தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. இது நான் புதுசாக பார்க்குறேன். கடந்த 10 வருஷத்துக்கு பார்க்காத ஒன்று புதுசாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தண்ணி கொஞ்சம் வேகமாக வருது, தெளிவாகவும் இருக்குது. நீங்கள் பார்க்குறது வந்து 4வது மலையோட ஸ்டார்டிங். 4வது மலை ஃபுல்லாக இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். இது முடிஞ்ச பக்கமாக சமதனம் வரும். நம்ம ரிலாக்ஸாக நடக்கலாம். 4வது மலை இந்த மாதிரி கார்டனோட இருக்கும். 4வது மலை ஏறும்போது உங்களுக்கு இந்த வியூ தெரியும். ஈஷாவில் வச்சிருக்கிற 112 அடி ஆதியோகி சிலை குட்டியாக தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஆதியோகி சிலை. ஆதியோகி சிலையை நீங்கள் ஈஷாவில் பார்த்துடலாம். ஆனால் உண்மையான விஷயம் வெள்ளிங்கிரி மலை ஏறினா மட்டும்தான் பார்க்க முடியும். வந்து 4வது மலை ஏறிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலை எல்லாமே ஒரு மாதிரி செந்தூர கலரில் இருக்கும். அதனால இந்த மலையை ஃபுல்லாகவே சேரும் குங்க மலை, செந்தூர மலைன்னு சொல்லுவாங்க. நம்ம கேமராவில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏற்றத்தின் போது செந்தூர மலை அல்லது குங்கமலை, இன்னொன்று திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டு 2 ஸ்பாட் வரும். நம்ம ஆளுங்க நோண்டி அதை ரொம்ப பள்ளமாகி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு பாறையோட மண் துகள்கள் தான் இந்த கலரில் தெரியறதுனால அந்த மாதிரி பேர் வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் வந்து 4th மலையோட எண்டு. இந்த எண்டு அப்படி தாண்டிட்டிங்கன்னா சமாதானம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக நடக்கலாம். நார்மல் மண் தரையில் நடக்கிற மாதிரி இருக்கும், கஷ்டமே இருக்காது. நானும் அங்கே போய் காட்டுவாங்க. நம்ம 4வது மலையை முடிச்சுட்டு 5வது மலை ஸ்டார்ட் பண்ணி போகிறோம். 4 அடிச்சு மக்கள் ஃபுல் சமுதிரமாகவே இருக்கும். நம்ம நார்மல் மண் தரையில் நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப ரிலாக்ஸாக கூலாக சூப்பராக நடக்கும். ஒரு ப்ரெஷரும் கிடையாது, ஒரு கஷ்டமும் இருக்காது. அங்கே நேர பின்னாடி ஒரு வழி திறந்துருக்கு இல்லையா? அங்கே நேர பின்னாடி ஒரு வழி திறந்துருக்கு இல்லையா? அதுதான் 6வது மலை. 6வது மலை கிட்டவும் நிறையா அது ஏறும். அங்கே மேலே ஒரு பாறை இருக்குல்ல, அந்த பாறையாண்ட போனதான் உங்களுக்கு 7வது மலையை கண்ணு தெரியும். அது வரைக்கும் 7வது மலை காட்சி தெரியாது. வாங்க போய் பார்ப்போம். வெயில் நேரத்தில் மலையேறத்தை தவிர்த்துருங்க. வெயில் நேரம் ஏறும்போது இந்த மாதிரி கொஞ்சமும் ஒதுங்க இடம் இல்லாமல் ரொம்ப சுட்டு எரிக்கும், கால் சுடும். அதனால் ரொம்ப கஷ்டம். அதனால் மேக்ஸிமம் வெயில் குறைஞ்சதுக்கப்புறமா ஏற ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5வது மலை ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஏறி இறங்கிட்டிங்கன்னா 6வது மலை ஸ்டார்ட். அங்கே சுனை இருக்கும், நீங்கள் குளிச்சுட்டு மலையாடலாம். ஓகே,
உங்களுக்கு அங்கே சொன்னோம் இல்லையா, ஒரு பெரிய பாறை இருக்குது, அது கிராஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஏழாவது மலை தெரியும்னு சொல்லிட்டு அந்த பாறைக்கிட்ட நம்ம வந்துவிட்டோம். அங்கேருந்து நடந்து வந்துவிட்டோம். அங்கே பார்த்துக்குங்க, பீமன் கலியுருண்டன்னு சொல்லப்படுற இந்த பெரிய பாறை வந்துவிட்டோம். இது 5வது மலை உச்சியில் இருக்கும். இது கடந்துட்டோம்னா நம்மளுக்கு 7வது மலை கண்ணுக்கு தெரியும். 5வது மலை உச்சி இறங்கி 6வது மலை பார்த்துட்டு குளிச்சுட்டு 7வது மலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அங்கே பார்த்துக்கிட்டிங்களா, 7வது மலை கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. அங்கே பாருங்கள், இதுதான் 7வது மலை. 5வது மலை உச்சியில் வந்தால் தான் 7வது மலையும். இங்கே பார்த்தீங்களா, நம்ம நண்பர் உதய் ரொம்ப சாவகாசமாக இறங்கிட்டு இருக்கார். நம்மளது இறங்கி அப்படி ஏறி அப்படி போனோம். ஓகே, ரைட். இதுதான் ஆண்டி சுனைக்கு போகிற வழி. இந்த டவுனில் இறங்கினா உங்களுக்கு ஆண்டி சுனை வந்துடும். சில்லுன்னு இருக்கும் தண்ணி, குளிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 7வது மலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் மக்களே, நம்ம 6வது மலை ரீச் ஆகிட்டோம். ஆண்டி சுனைக்கு வந்துவிட்டோம். இங்கே குளிச்சுட்டு 7வது மலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தண்ணி ரொம்ப சுத்தமாக சில்லுன்னு இருக்கும். எல்லோரும் குளிங்க. தயவு செஞ்சு உங்கள் துணிகளை இங்கே விட்டுட்டு போகாதீங்க. கைண்ட்லி ரெக்வஸ்ட். ஹைவேஸ் 6வது மலை அடிவாரத்தில் ஆண்டி சுனையில் சில்லுன்னு ஒரு குளியில் போட்டாச்சு. அடுத்து 7வது மலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சுத்தமான மூலிகை தண்ணி. எல்லோரும் தயவு குளிங்க. வந்த டைம் எல்லாமே கிளம்பிடும். 7வது மலை ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் துணி மட்டும் நீங்கள் விட்டு போகாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, 7வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 6வது மலை குளிச்சுட்டு 7வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேலே வெள்ளிங்கிரி மலை உச்சி தெரியுதா, அவ்வளோதான். ரீச் ஆகிறதுக்கு நம்மளுக்கு இப்படி ஒரு 1 hour ஆகும். ஒவ்வொரு 10 அடிக்கும் பிரேக் விட்டு வரணும். பனி இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் ரொம்ப குறைவாக இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக நடங்க. மழை பெஞ்சிச்சுன்னா வழுக்கும், பார்த்துவாங்க. வெயில் இருந்துச்சுன்னா சாக்ஸ் போட்டுக்கோங்க. கால் ரொம்ப சுடும், மண் ரொம்ப கரிசல் மண்ணமாக இருக்கும். நான் போக உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பை. யூடியூபர், நான் யூடியூபரோட கேமராமேன். என்ன நல்லா பண்ணுறாரு பாருங்கள் எல்லாரும். ஏழாவது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. இதுதான் பாதை, பார்த்துங்க. நம்ம ஏறுற வழி பாதை கால் தெரியுதா. கொஞ்சம் லெஃப்ட் நீங்கள் ஜர்க் ஆனாலுமே எங்கே போய் விழுவீங்கன்னு மட்டும் பார்த்துக்குங்க. எங்கேயுமே பிரேக்கே கிடையாது. டைரெக்டாக மேலே தான் போகணும். கீழே விழுந்து மேலே போக வேண்டியது தான். ஸோ வெள்ளிங்கிரி விளையாட்டு இல்லை. பி கேர்ஃபுல். ஸ்லோவாக பொறுமையாக கவனமாக ஏறுங்க. ஓகேவா? இப்படி ஏறணும். பார்த்துட்டிங்கன்னா நம்ம 7வது மலை முடிச்சிட்டோம். ஆமாம், உதயம் டாட்டா கட்டுறாரு, ஏறிட்டார். ஒரு வழியாக 7வது மலை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். வெள்ளிங்கிரி ஆண்டவர் தரிசிச்சுட்டு கீழே இறங்கும்போது உங்களுக்கு அப்டேட் தரேன். ஓகே, ஏழாவது மலை உச்சி அடைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த விநாயகர் சிலையை தான். காற்று அடிக்கிற சமயத்தில் வந்துட்டிங்கன்னா செம்ம காற்று அடித்து ஆளை தூக்குற அளவுக்கு காற்று அடிக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக வணங்கிட்டு நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிக்க போகலாம். இத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்து நம்ம வந்ததுக்கு ஒரே காரணம் வெள்ளிங்கிரி ஆண்டவரை பார்க்குறது மட்டும்தான். நம்ம கிட்ட வந்துட்டோம். இந்த மாதிரி கூட்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு திங்கள் டு வெள்ளி இந்த கிழமையில் வாங்க. சனி ஞாயிறு பௌர்ணமி அமாவாசை வந்தீங்கன்னா இவ்வளோ ரிலாக்ஸெல்லாம் உங்களால் பார்க்கவே முடியாது. ரொம்ப கூட்டமாக இருக்கும். தயவு செஞ்சு சனி ஞாயிறுலாம் வராதிங்க.
அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான். நான் பாம்பாட்டி சித்தர் கோவிலில் சொன்னேன் இல்லையா, சித்தர்கள் நமக்கு நேரடியாக காட்சி தர மாட்டாங்க, பல்லி பட்டாம்பூச்சி ஏதாவது ஒரு இடத்துல காட்சி தருவாங்கன்னு சொல்லிட்டு நான் எனக்கு தோன்றதை சொன்னேன். ஆனால் எங்கே 7வது மலை குகையில் ஒரு பல்லி வந்துச்சு. இங்கே இருந்த சாது ஒருத்தர் என்னை கூப்பிட்டு சித்தர் வந்திருக்காரு பாருங்கன்னு சொன்னார். நான் என்னை பக்கத்துக்கான்னு கேட்டேன். இல்லை, அவர் வெள்ளிங்கிரி ஆண்டவரை பார்க்குறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொன்னார். நீங்கள் பாருங்கள், அங்கே ஒரு பல்லி இருக்கும், அதை சித்தராக தான் அவங்க கருதுகிறாங்க. காற்று எல்லா குறையும் போயிடுச்சு. நிம்மதியாக இருக்கும் மனசு, உடம்பு ஃப்ரெஷ்ஷாக எந்த கஷ்டத்தோட கீழே இறந்து வரும். கீழே வெள்ளிங்கிரி மலை ஏற்றத்தில் நான் பார்த்த நல்ல மனிதர்கள் இவரும் ஒருத்தர். இவர் அறிமுகப்படுத்துவதற்காக உங்களுக்கு காட்டுறேன். இவர் பேர் கௌதம். பார்க்குறீங்க, வெள்ளிங்கிரி மலை கொஞ்சம் இறங்குங்க அப்புறமா இந்த பாதை வரும். இந்த பாதை ரொம்ப நைஸான மண்ணாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் ரொம்ப பொறுமையாக இறங்கணும். கொஞ்சம் வேகம் அந்த வேகம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிட்டீங்க. பார்க்குறீங்க, ஹைவேஸ் என் விரல் தெரிய இடத்த நீங்கள் பாருங்கள். நான் ஃபோட்டோவில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அது ஒரு மனிதனோட முகம் மாதிரியே தெரியும். திருப்பதியில் எப்படி பெருமாளோட உருவம் தெரியுதுன்றாங்களோ அந்த மாதிரி இந்த இடத்துலையும் சிவனோட முகம் தெரியும். வெள்ளிங்கிரி மலை ஏறி இறங்கிட்டோம். 6வது மலை முடிச்சு 5வது மலை பார்த்துட்டே இருக்கோம். வெள்ளிங்கிரி மலை 7வது மலை இதுக்கப்புறம் நம்ம பார்க்கணுன்னா மறுபடியும் கீழேருந்து ஏறி வரணும். அடுத்த வருஷமோ இல்லை அடுத்த மாதமோ எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அப்போ தான். சூரிய வெளிச்சம் ரொம்ப குறைவாகிடுச்சு. மணி 6:45, 7 மணி ஆக போகுது. இதுக்கப்புறம் லைட் இருக்காது. நான் அப்டேட் உங்களுக்கு கீழே போய் தரேன். 7வது மலை எந்த அளவுக்கு கஷ்டமோ அதே அளவுக்கு மலையும் கஷ்டம். நைட் டைம் லைட் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, வெள்ளிங்கிரி 7வது மலைக்கு ஒரு பெரிய விடை கொடுத்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிப்போம். சொல்லுவாங்க, பை 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 பை. இன்னைக்கு ஈவன் 7 மணிக்கு வெள்ளிங்கிரி மலையில 5வது மலை ஏறும்போது ஒரு உயிர் பிரிஞ்சிருக்கு. இது இந்த வருடத்தோட ஃபர்ஸ்டா இல்லை எத்தனாவது எனக்கு தெரியல. நான் இன்னைக்கு வெள்ளிங்கிரி மலை ஏறதுக்கு முக்கிய காரணம், கடந்த 3 வருஷத்துல மட்டுமே ஒரு 20க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ரீசன், மலை எப்படி இருக்கும், அது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது தெரியாத காரணம். அது எப்படியாவது நம்ம பிரேக் பண்ணணும், மலை என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு தான் நான் காலையில ஏறி ஸ்டார்டிங் டு எண்ட் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தேன். ஆனா 5வது மலை நான் இறங்கும் போது ஒரு உயிர் பிரிஞ்சிருந்தது. கூட வந்த நபருக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. அவர் பேர் கனகராஜ், திருச்சி சேர்ந்த நபர். இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச தகவல். அங்க இருந்த நபர்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, ஒரு 1/2 hour நாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துருக்கோம், ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னு யாரு என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தான்னு கேட்டபோது அதுல ஒருத்தர் டாக்டர்னும் இன்னொருத்தர் அவர் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்னால அக்செப்டே பண்ண முடியல. நான் எதை பிரேக் பண்ணணும்னு நினைச்சனோ அது என் கண்மடி இருந்துச்சு. எனக்கு அது யாரை நான் குற்றம் சொல்றது, யாரை நான் இப்போ பிளேம் பண்றது எனக்கு புரியவே இல்லை. இந்த காலையில இருந்து நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டே இருக்கு. 60 வயசு மேல யாரும் வரக்கூடாது, முதல் பிறகு இருக்கும் வரக்கூடாது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் வரக்கூடாது, பிபி சுகர் இருக்குங்களா வரக்கூடாது சொல்லிட்டு. ஆனா அவருக்கு என்ன டிசிஷன் எனக்கு தெரியாது. 60 பேருக்கு மேல, அதாவது 50 to 60 வயசு இருக்கும் அவருக்கு. இந்த மாதிரி இருக்கவங்க தயவு செஞ்சு பயணத்தை அவாய்ட் பண்றீங்க. இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, நான் கடந்த ஒரு 10 வருஷமா வந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி எந்த இன்சிடென்ட் நான் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டது இந்த 3 வருஷமா தான். இது எப்படியாவது பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு போடுறேன். இந்த பதிவு பார்க்க யாராவது ஒருத்தர் அவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது வெள்ளிங்கிரி பயணம் மேற்கொள்ளணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் மெடிக்கல் ஹிஸ்டரி கேட்டு அவங்க எலிஜிபிளா இது பண்ண முடியுமா அவங்களால கேட்டு அவங்க அப்புறமா அது எப்பவுமே முடிவு பண்ணுங்க. தயவு செய்து அவங்களால முடிஞ்சதை செய்யுங்க. இன்னும் ஒரு உயிர் இந்த மலையில தெரியக்கூடாது.